யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். அவனுக்கு 4 மனைவிகள், 13 பிள்ளைகள், ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாம் இருந்துச்சு. ஆனா அண்ணங்காரன் துரத்திட்டு வரான்னு கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? யாப்போக்கு என்ற ஆற்றை கடந்து தனியா போய் இரவெல்லாம் ஜெபித்தான். என்ன ஜெபித்தான்? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எதுக்கு ஜெபம் பண்ணோம்? இன்னும் ஏன் அவன் போய் ஆசீர்வாதத்தை கேட்கிறான்? அவன் சொல்றான், இதெல்லாம் நான் எங்க மாமாவை ஏமாத்தி வாங்கினது, நான் ஏமாத்தின சொத்து என்கிட்ட நிக்காது. ஆனா எங்க ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அது நென்னணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அவரும் சொல்ற, நீ ஏமாத்துக்காரன், நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன். எப்படியோ கெஞ்சி ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க யாக்கோபு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, பெண்ணியல் என்ற இடத்துல ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்ப மறுநாள் அவன் அண்ணனை பார்க்க போறான். தைரியமா போறான். அண்ணன் என்னதான் எடுத்துருவான் என்கிட்ட, பாத்துக்கலாம். அண்ணன் கிட்ட சொல்றான், அண்ணா உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கணும். அண்ணன் சொல்றா, ஏசா சொல்றா, எனக்கு எதுவுமே வேணாடா, நான் போறேன். போயிட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு நைட்டு நடந்த ஆசீர்வாதம். அன்னைக்கு நைட்டு ஆசீர்வாதத்தை கண்டு கர்த்தரிடத்தில் அவன் பெறாமல் இருந்திருந்தானா ஏசா என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? என்கிட்ட இந்த சேஷபுத்திர பாகத்தை வாங்கி தானடா நீ ஆசீர்வதிக்கப்படுற, எல்லாத்தையும் ஓட்டின்னு போயிட்டு இருப்பான். அந்த நைட்டு நடந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜெபத்திலே தான் மறுநாள் காலையில அண்ணங்காரன் சொல்றான், எனக்கு எதுவுமே வேணாம், உன்னை பார்த்துட்டேன், சந்தோஷம், நான் போயிட்டு வரேன். ஐயா, அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் முக்கியம். எனக்கு இது இருக்கு அது இருக்கு இது இருக்கு அது இருக்கு இல்ல, ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் எதையும் நீ அனுபவிக்க முடியாது.